ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, விஜய் சேதுபதி மேலே வைக்கக்கூடிய அக்யூசேஷன்ஸ் நிறைய இருக்குது. சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு வந்து இவர் பயங்கரமாக ஆதரவாக பேசுகிறாரு, ஒரு சிலரை வந்து பேசவே விடுறது கிடையாது. இந்த பக்கம் அந்த பொண்ணு சாச்சினாவுக்கு பயங்கரமாக சப்போர்ட்டிவாக வந்து இருக்காரு. மஞ்சரி தானடா சரின்னு நினச்சோம், அருணை வந்து சரின்னு சொல்கிறாப்புல, மஞ்சரியை போட்டு வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ இதனால் விஜய் சேதுபதி மேலே மிகப்பெரிய வெறுப்புகள் கூட வந்து இருக்கலாம். சொல்லப்போனால் வந்து விஜய் சேதுபதி இது மாதிரி சொம்படிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வந்து யோசிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இந்த பிக் பாஸ் சீசன் 8 அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஷோ. இந்த ஷோ வந்து கார்ப்பரேட் கம்பெனி நடத்தக்கூடிய ஒரு ஷோ. அந்த ஷோவில் எப்படி 20 கண்டஸ்டன்ட் 22 கண்டஸ்டன்ட் உள்ளே வந்து சம்பளத்துக்காக உள்ளே இருக்காங்களோ அந்த மாதிரி 105 நாட்களுக்கு ஹோஸ்டாக இருக்கிறாரு விஜய் சேதுபதி சம்பளத்தை வாங்கிட்டு. அண்ட் மெயினான டெசிஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீக்கெண்டிலும் கேட்கக்கூடிய கேள்விகள், அப்புறம் நிகழ்வுகள், இதெல்லாம் யார் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் தான் டிசைட் பண்ணது. அந்த ஸ்கிரிப்டை எழுதுறது யார் அப்படின்னா பிக் பாஸ் அண்ட் டீம். ஸோ அந்த டீம்லேருந்து என்ன வாக்கி டாக்கில் சொல்கிறாங்களோ அந்த கேள்விகளை தான் கண்டஸ்டன்ட் கிட்ட கேட்குறாரு. அதுதான் உண்மை. அவருக்கு இருக்கக்கூடிய பிஸி டைமில் அவர் பிக் பாஸ் பார்ப்பாரா அப்படின்றது கூட மிகப்பெரிய ஒரு டவுட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த அக்யூசேஷனும் தூக்கிட்டு போய் விஜய் சேதுபதி மேலே கொட்டாதீங்க. அண்டு நிறைய பேருக்கு இப்போ வரைக்குமே இல்லாத கிளாரிஃபிகேஷன் என்னென்னா, சாச்சனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து விஜய் சேதுபதியோட பொண்ணு, அதனால தான் சாச்சனாவுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வந்து இருக்குது. ஸோ சாச்சனா வந்து பார்த்திங்கன்னா ரியலாகவே விஜய் சேதுபதியோட பொண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அவங்க மகாராஜா அப்படிங்கிற ஒரு படத்தில் பொண்ணாக வந்து நடிச்சிருப்பாங்க அவருக்கு. ஸோ அதனால் வந்து பொண்ணுன்னு சொல்லி இங்கே மேனிப்புலேட் பண்ணுறவங்க, இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துகிறவங்க எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எண்ட் ஆஃப் தி டே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே யார் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறது பிக் பாஸ் அண்ட் டீம். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. இவங்க என்ன மாதிரியான கேரக்டர், இவங்க உள்ளே இருந்தாங்க அப்படின்னா எந்த மாதிரியான கண்டென்ட் கிடைக்கும், ஒரு வாரம் 2 வாரம் தேருமா தேராதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதை பொறுத்து தான் எவிக்ஷனும் வந்து நடக்கும். ஸோ அதனால் தயவுசெய்து இந்த ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் உங்கள் மைண்டை மாற்றுற மாதிரி, மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி, இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துகிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை நானே வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 2 நிமிஷம் வந்து அவரை பற்றி பேசணும்னு நினச்சேன். மற்றபடி எந்த இன்டென்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடையாது. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே வந்து போகலாம். முதல்ல கேப்டன்சியை பற்றி பேசி ஆகணும். கேப்டன்சி அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பண்ணிட்டு இருந்தார் தீபக் அவர்கள். ஒரு செப்பலை வந்து எப்படி ஆர்கனைசராக வச்சுக்கணும், அதே மாதிரி ஒரு கிச்சன், அந்த கிச்சனுக்கு ஒரு டீம், அந்த டீமுக்கு ஒரு ஹெட்டு, அதே மாதிரி சார்ஜெண்ட்டை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணார். கிளீனிங்க்குன்னு ஒரு டீமு, அதுக்கு ஒரு ஹெட்டு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வேலையை பிரித்து கொடுத்ததாக இருக்கட்டும், அவங்கள வேலை வாங்குகிற விஷயங்களாக இருக்கட்டும், அதை தாண்டி ஒரு டிசிப்ளின், டெக்கோரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து அட்டெம்ப்ட் எடுத்தார். அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடித்தார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை, எக்ஸப்ட் மஞ்சரியோட விஷயத்தில். பட் தீபக் அவர்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் வரவேற்பு கிடைச்சிது அப்படின்னா, ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமாக கைத்தட்டி கொண்டாடுற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய வரவேற்பு வந்து தீபக் அவர்களுக்கு வந்து கிடைச்சிது. அண்ட் ஆடியன்ஸும் பயங்கரமாக கைத்தட்டி வரவேற்றாங்க. அண்ட் நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்களும் மஞ்சரி விஷயத்தை தவிர்த்து உங்களுடைய கேப்டன்சி வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா இந்த சீசனுடைய முதல் வாரம் சொல்லப்போனால் இந்த முதல் வாரம் மீன்ஸ் இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுறதுல முதல் வாரம் ஃபஸ்ட்டு கேப்டனாக இருந்திருக்கீங்க. இந்த ஃபஸ்ட்டு கேப்டனாகவே இவ்வளோ எஃபெக்ட் போட்டு இவ்வளோ விஷயத்தை வந்து பண்ணும்போது இது அடுத்தடுத்து வரக்கூடிய கேப்டனுக்கு இது ஒரு முன் உதாரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கும் பயங்கரமான கைத்தட்டல்கள்லாம் வந்து கிடச்சிருந்தது. ஸோ இதில் சில விமர்சனங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தது. அதில் விமர்சனங்கள் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்தி கொடுத்தாங்க, மஞ்சரி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சாச்சனா கொடுத்தாங்க, அண்ட் பவித்ரா வந்து கொடுத்தாங்க. ஸோ சாச்சனா சொன்னது என்ன அப்படின்னா, நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத கேட்காமலே அவராக ஒரு விஷயத்தை வந்து டிசைட் பண்ணி அவராக ஒரு முடிவை வந்து சொல்லிடுறாரு, அது வந்து எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சாச்சனா சொன்னாங்க. ஸோ அதனால் 30-70 அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது 30 மார்க் வந்து மைனஸ் மார்க்கு, 70 மார்க் வந்து ப்ளஸ்ஸு, ஓகே பாசிட்டிவாக நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து பவித்ரா தான் இந்த வாரத்தோட தொடக்கத்துலேருந்தே கொஞ்சம் நொயின்னு நோண்டிக்கிட்டே இருந்தாங்க தீபக் அவர்களை. சொல்லப்போனால் எனக்கு தயிர் வேணும், சாப்பாடை கூட ஒழுங்காக கொடுக்க மாட்டிங்களா,
ஃப்ரிட்ஜை கூட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தொடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப நக்கலாக ஒரு மாதிரி செட்டில்டாக இல்லாமல் ரொம்ப கோவப்பட்டு வந்து தீபக் கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. தீபக்கும் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பதில்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தார், காமாகவும் இருந்தார், கம்போஸ்டாகவும் இருந்துகிட்டு இருந்தார். அதை வந்து பொது வெளியில் வருது, ஆனால் பவித்ராவால் அதை அட்ரஸ் பண்ணவே முடியல. இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் அப்படிங்கிறத கூட ஏற்றுக்கவே முடியாத ஒரு பட்சத்தில் தான் பவித்ரா அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அண்ட் அதை கூட சொல்கிறது கூட யோசிக்கிறாங்க. விஜய் சேதுபதி கிட்டே இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சுங்க, அதனால தான் வந்து கேப்டன்சியை வந்து நான் வந்து 40-60 சொல்கிறேன், 40 மார்க் வந்து மைனஸு, 60 மார்க் வந்து ப்ளஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு கூட அவங்களால வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டை வந்து எடுத்து வைக்க முடியவே இல்லை அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட பவித்ரா அவர்கள் பெருசாக வந்து பேசினதில்லை. அட்லீஸ்ட் இப்போயாவது பேசுவாங்க, ஏன்னா அதனால் அவங்க சஃபர் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். பட் அவங்க அட்ரஸே பண்ணல. ஸோ இந்த மாதிரி தான் எதுவுமே அட்ரஸ் பண்ணாமல் ஆளே காணாமல் போய்ட்றாங்களோ பவித்ரா அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிகிட்ருக்கு. அப்புறம் முத்துக்குமரனை கேட்கும்போது முத்துக்குமரன் ஒரு வஞ்ச புகழ்ச்சாணி மாதிரி வந்து சொல்கிறாப்புல. எப்படி சொல்கிறார் அப்படின்னா, நான் ஒரு ரிச்சான ஹாஸ்டல் இருந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு கான்ட்ராடிக்ஷன் தானே. ரிச்சான ஹாஸ்டல் அப்படின்னு சொல்கிறாப்புல. ரிச்சுன்னா எல்லா வகையான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும், ஆனால் ஹாஸ்டல் மாதிரி இருக்குது, ஒரு ரூல்ஸ்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பட்டுன்னு சொல்ல முடியாமல் நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள் வந்து திணறினார். ஸோ அதனால் முத்துக்குமரன் இதுக்கு தான் சொல்கிறோம், கொஞ்சம் சுற்றி விடாமல் சீக்கிரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேறு உட்கார வச்சுட்டாங்க. பட் என்னவாக இருந்தாலும் முத்துக்குமரன் சொல்ல வந்தது கரெக்டு தான். ஒரு ஹாஸ்டல்னாக்கா அந்த இடத்துல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். அந்த இடத்துல சாப்பாடு கிடைக்கும், ஃப்ரீடமும் இருக்கும், அதே மாதிரி கண்டிஷன்ஸும் இருக்கும். இந்த நேரத்தில் தான் விளையாடணும், இந்த நேரத்தில் தான் தூங்கணும், இந்த நேரத்தில் தான் இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸும் இருக்கும் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் சொல்ல வந்தார். பட் விஜேஎஸ் வந்து சொல்லவில்லை. ஏன்னா நேரம் வந்து தாமதமாகும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டப் பண்ணி உட்கார வச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கப்புறம் வந்து மஞ்சரிக்கிட்டையும் அதே மாதிரி சாச்சனாக்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாப்புல. அப்போ அது ஏற்றுக்கும்படியாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ மற்றவங்கலாம் வந்து 95%, 100% அப்படின்னு விஜய் விஷாலாம் வந்து பார்த்திங்கன்னா தீபக் அவர்களை வந்து புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தாங்க. சிவகுமார், அருண் பிரசாத், ஜாக்லின் எல்லாருமே. அண்ட் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஹோல்சம்மாக உங்களுக்கு வந்து தீபக் மேலே ஒரு செம்ம கடுப்பு இருக்கும். ஆனால் இந்த வாரமெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருந்திருக்கும். அது எப்படிங்க, அதுனா அவரோட வீடு, அவரோட கேப்டன் தானே, அவர் எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இதுக்கு விஜய் சேதுபதி மாதிரி தான் நம்ம பதில் சொல்லணும். என்ன அப்படின்னா, ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்ற போது அந்த கூட்டத்தை வந்து தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு இவங்க வந்து இந்த பொறுப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதை வந்து நிர்வாகப்படுத்தினா தான் அந்த இடமே அழகாக இருக்கும், அந்த செயலும் அழகாக வந்து நடக்கும். ஸோ இப்போ ஒரு வேளை கிச்சனில் ஒரு டீம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டீமே இல்லை, அதே மாதிரி ஹெட்டும் கிடையாது அப்படின்ற போது அவங்க இஷ்டத்துக்கு வந்து சமைப்பாங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் வேணுமா போய் தூங்குவாங்க, எப்போ அவங்களுக்கு வந்து தோணுதோ அந்த நேரத்தில் வந்து சாப்பிடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மோசமாக வந்து இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல வந்து ஒரு டெக்கோரமே வந்து இல்லாமல் இருக்கும், டிசிப்ளினும் வந்து பெருசாக வந்து மெயின்டைன் ஆகாத மாதிரி வந்து இருக்கும். இப்போ சாப்பாடு வேணுமா ஒரு ஆளை கேட்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து வருது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது மேனரிசமாக வந்து இருக்குது, மேனராக அது மாறுது சொல்லப்போனால். ஸோ அவங்க இஷ்டத்துக்கு வந்து இருக்கிறத தவிர்த்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்க தான் தீபக் அவர்கள் இதெல்லாம் பண்ணாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே முடிச்சாப்புல. இரண்டாவது விஷயம் என்னென்னா, சாச்சனாவுடைய கப்பு பிரச்சனை. இந்த கப்பு பிரச்சனையின் காரணமாக சாச்சனா அவர்கள் எடுத்த முடிவு மிக மோசமான ஒரு முடிவு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். எல்லாரும் எதையோ பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நம்மளும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப 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 நெகட்டிவாக போய் முடிகிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஏன்னா சாச்சனானாவே பெருசாக வந்து எல்லாருக்குமே ஆக மாட்டேங்குது. இப்போ மறுபடியும் இதே மாதிரி நெகட்டிவான சில விஷயத்தை வந்து பண்ணும்போது கண்டிப்பாக அது அவங்களுக்கு நெகட்டிவாக தான் போய் சேரும். இப்போது 2 கப்பு இருக்குது, 2 பவுல் இருக்குது. அது வந்து கிளியராக வந்து அருண் பிரசாத் வந்து சொல்கிறாப்புல, சார் 2 கப்பு சார், ஒன்று சாச்சனாவுக்கும் ஆனந்திக்கும் கத்திரிக்காய் வந்து பிடிக்காது, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகிடுது அப்படின்றதுனால அவங்களுக்கு தனியாக ஒரு பவுல் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. இன்னொரு பவுல் எதுக்காக கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அந்த சாம்பாரை மொண்டு வைக்கிறதுக்காக, அதாவது ஊற்றுறதுக்காக வந்து பயன்படுத்தப்பட்டது சார். ஸோ 2மே வந்து அவங்ககிட்ட தான் வந்து இருந்தது. நான் சாச்சனா கிட்ட அந்த பவுலை எடுத்து சாச்சனா கிட்ட நான் கொடுக்குறேன் சார், அதாவது ஆனந்தி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்கிறாங்க. இப்போ சாச்சனாவுக்கு இதில் என்ன பிரச்சனை? ஆமாம் சார் அவங்க கொடுத்தாங்க, அது என்னுடைய பவுல் தான், எனக்காக கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்காமல் சுற்றிக்கினே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இந்த இன்வெஸ்டிகேஷனே வந்து போது. சத்தியமாக நல்லா வந்து அப்படியே நான் சுட்ட சுண்ணாம்பு மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு தான் வந்து சொல்லி அவனுக்கு வெறுப்பாயிடுச்சு. எப்படா முடிப்பீங்க, முடிச்சு தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. இப்போ அந்த பவுல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டாப்பில் தீபக் அவர்கள் வாஷ் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ சாச்சனா அவர்களுக்கு தான் அந்த பவுலை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த பவுலை வந்து இவங்களே கையில் வச்சுருந்துருக்கிறாங்க.
பார்க்கும்போது வந்து ஏமா இந்த பவுலை கூட கழுவ மாட்டியா, உனக்குன்னு கொடுத்தது தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹார்ஷாக பேசியிருக்காப்புல. ஸோ இந்த ஹார்ஷாக பேசினது அவங்களுக்கு வந்து ரொம்ப மோசமாக வந்து தெரிஞ்சிருக்கு. அதுக்கு வந்து மிமிக் கூட வந்து பண்ண சொல்லியிருந்தாப்புல. சாச்சனா நீ ஒரு தடவை பண்ணி காட்டு, தீபக் எப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து சாச்சனா அவர்கள் வந்து பண்ணி எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக படலையே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாப்புல. ஸோ அதுக்கப்புறம் அந்த பவுலை வந்து ஆமாம் இது எனக்காக கொடுத்தது தான், நான் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் இவங்க நான் சொல்கிறதே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க டிஃபெண்ட் பண்ண கூட இல்லை பெருசாக. ஸோ நான் சொல்கிறதே அவங்க கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ரோஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் தீபக்கு சொல்லிட்டாரு, சாரிப்பா நான் இந்த மாதிரி வந்து உன்னை வந்து தப்பாக பேசியிருந்தேன், சாரி, அது வந்து எனக்கு வந்து தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஃப்ளோரில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க ரோஸை வந்து கட் பண்ணிட்டாங்க, தீபக் மேலே இருந்த வெஞ்சன்ஸை வந்து தீர்த்துக்கிட்டாங்க சாச்சனா. ஸோ அது இப்போ ஃப்ளோரில் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, லிவிங் ஏரியாவில் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது ரொம்ப சீரியஸான ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கும்போது சடனாக இவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு வந்து போகிறது, தண்ணி குடிக்கிறது, திரும்பியும் அவங்க இஷ்டத்துக்கு வந்து வர்றது, யாரை பற்றியும் கவலைப்படுறதில்ல, யாரையும் கேட்குறதில்ல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கும்போது எல்லாருக்குமே ஆக்வர்டாக தான் இருக்கும். அந்த இடத்துல தீபக்கை அவமானப்படுத்துகிற மாதிரி நினச்சிக்கிட்டு சாச்சனா பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரில. பட் தீபக் அவர்கள் தான் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்காப்புல. ஆனால் விஜய் சேதுபதியோட பாயிண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா, நீ தீபக்கை கூட பார்க்காதமா, ஒட்டுமொத்த பேர் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல. இப்போது உங்களுக்கு சமைக்கிறதுக்காக ஜாக்லின் வந்து போகிறாங்க, எப்படி பர்மிஷன் கேட்டு வந்து போகிறாங்க. ஆனால் உனக்காக எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துலேருந்து உன் இஷ்டத்துக்கு போகிற, உன் இஷ்டத்துக்கு வர அப்படின்னா, அதுவும் ஆஃப்டர் அந்த ரோஸை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் கூட நீ அந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னா எனக்கு வந்து புரியல, நீ என்ன டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்டிருந்தாரு. அது கரெக்டான அடி, செருப்படி அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா இதில் வந்து சட்டத்திட்டங்கள்லாம் வந்து இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி தான் அந்த இடத்துல வந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து இருக்க போகிறோம். எப்பயுமே பாருங்கள், எல்லா சீசன்கள்லையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே டாப்பில் வந்துருப்பாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை யார் பிரேக் பண்ணுறாங்களோ அவங்க பாதிலே புட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம சாச்சனா அவர்கள் அந்த டெக்கோரத்தை வந்து மெயின்டைன் பண்ணாதது ரொம்ப மோசமாக தான் வந்துருந்தது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்ததான் மஞ்சரி விஷயத்துக்கு வந்து வருவோம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோக்களுக்கு தான் வந்து சொல்லியிருந்தது என்னென்னா, மஞ்சரி அவர்களை ரோஸ்ட் பண்ண போகிறாங்க விஜய் சேதுபதி, ஏன்னா மஞ்சரி செஞ்சது தப்பு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்துருந்துச்சு. கீழே கமெண்ட்ஸில் கூட வந்து நீ அவனுக்கு சொம்பா இவனுக்கு சொம்பா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷமாக நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன், சரிங்களா. ஸோ எனக்கு வந்து தெரியும் இந்த கண்டென்ட் எந்த மாதிரி போய் சென்றடையும், இதை வந்து எப்படி சாட்டர்டே சண்டே வந்து எப்படி அணுகுவாங்க அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி நிறைய சீசனுக்களை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதன் காரணமாக தான் நான் அந்த மாதிரி வந்து சொன்னேன். எல்லாருக்கும் ப்ரெட் ஆம்லேட் போட்டு தந்துட்டாங்க, சரி அதுக்கப்புறம் பசிக்குமே, லஞ்ச் வந்து சமைக்கிறதுக்கு லேட் ஆகுமே, ஆல்ரெடி டிஃபன் சாப்பிடவே லேட் ஆகிடுச்சு, ப்ரொமோஷன் வந்துட்டாங்க, அதனால் ஒரு ப்ரெட்டு துண்டை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சதே பெரிய விஷயம். அதை வந்து எனக்கு டோஸ்ட் பண்ணி கொடுங்க, பட்டர் போட்டு கொடுங்க, அப்படி பண்ணி கொடுங்க, இப்படி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் கிச்சன் டீமில் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, தப்புகள் என்ன அப்படின்னா, ஜெப்ரி அவர்களுக்கு பட்டர் போட்டு கொடுத்தாங்க, அதே மாதிரி நம்மளுடைய சௌந்தர்யா அவர்களுக்கு வந்து போட்டு கொடுத்தாங்க, மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கல. ஆனால் அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க, டே இதை டோஸ்ட்டும் பண்ண முடியாது, நெய் எதுவுமே கேட்காதீங்க, இதை வந்து அப்படியே வந்து பச்சையாக சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து சாப்பிட்டுட்டு அசால்ட்டாக வந்து போயிருந்துருக்கலாம், ஓகேங்களா. பட் அது கடந்து போகாமல் அந்த ஒரு விஷயத்தை வந்து பெருசாக்கி அதுக்கு இடையில் வந்து முத்துக்குமரன் உள்ளர வந்து ஏன் நீங்கள் டோஸ்ட் பண்ணி தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி, அதுக்கப்புறம் மஞ்சரி அவர்கள் அந்த இடத்துல பேசி, அருண் பிரசாத் அவர்கள் வந்து நம்ம தர்ஷிகா கிட்ட, ஏமா இப்போ நான் வந்து ப்ரெட் கொடுத்தது ஒரு தப்பாக போச்சம்மா, ஒரு வேளை நான் கொடுத்தது தான் தப்பாக ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி இது கேட்குறது தானே. இப்போ ஒரு பிரச்சனையாக மாறுது, ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு டோஸ்ட் பண்ணி கொடுங்க, எனக்கு வந்து நீங்கள் இது போட்டு கொடுங்க, என்னது பட்டர் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போது நம்ம வந்து கொடுத்தது தான் தப்பாகி போச்சு, கொடுக்காமலே இருந்திருந்தால் கூட இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காதுல்ல, ஒவ்வொருத்தரும் வந்து கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்கல்ல அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அந்த ஆள் வந்து பக்கம் வந்து நம்மளுடைய தர்ஷிகா கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து காது கொடுத்து கேட்குறாங்க மஞ்சரி அவர்கள். காது கொடுத்தது கேட்டது மட்டும் இல்லாமல், அப்படின்னா நீங்கள் 2 ப்ரெட்டு துண்டு கொடுத்ததே வந்து பெரிய தப்புன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏம்மா சாமி தயவுசெய்து உங்கள்கிட்ட நான் சண்டை போடக்கூட எனக்கு விருப்பம் இல்லை, தயவுசெய்து என்னை விட்டுருமா, நம்ம 2 பேரும் பேசணும் அப்படின்னாவே அது போய் சண்டையில் தான் முடியுது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் வந்து பார்த்திங்கன்னா அருண் பிரசாத் வந்து வணக்கம் சொன்னதாக அவர் வந்து விஜய் சேதுபதி சார்கிட்டே வந்து சொன்னாப்புல. சார் எனக்கு பயமாக இருக்குது சார், அவங்ககிட்ட எனக்கு பேசுகிறதுக்கே பயமாக இருக்குன்ட்டாங்க, ஒரே வாரத்தை முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க வந்து அப்படி தான் வந்து பண்ணுவாங்க, என்னை வந்து தயவுசெய்து என்னை ப்ரொஜெக்ஷன் பண்ணாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அருண் பிரசாத்தும் சொல்லியிருப்பாப்புல. ஸோ அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து ஸ்டார்ட் பண்ணி, சார் நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி, ட்ரிகர் ஆகாதீங்க, ட்ரிகர் ஆகிட்டீங்க, அதனால தான் இந்த மாதிரி வார்த்தைகளாக விடுறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, அதுக்கப்புறம் போய் பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து வெடியுது.
இதை எப்படி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஹேண்டில் பண்ணார் அப்படின்னா, அவர் அந்த டோஸ்ட்டோடவே நிறுத்திட்டார். வெரி சிம்பிள். அந்த 2வதாக கொடுத்த ப்ரெட்டோடவே நிறுத்திட்டார். இப்போ 2வதாக கொடுத்த ப்ரெட்டு கொடுத்தது தப்புன்னு சொல்ல வரீங்களா? அப்போ அது கொடுத்ததுனால தானே டோஸ்ட் வேணும், அப்புறம் வந்து நெய் வேணும்னு கேட்குறீங்க இல்லையா? அவங்களும் பசியாக இருக்காங்கன்னு தெரியுது, நீங்களும் பசியாக இருக்கீங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியுது. அவங்க சாப்பிடல அப்படின்றது ஜாக்லின் சொல்லிட்டாங்க, அதுவும் உங்களுக்கு வந்து தெரியுது. அதுக்கப்புறமும் அவங்க வந்து பரவாயில்ல சாப்பிட்னாலையும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ப்ரெட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அந்த இடத்துல எழும்புது. அண்ட் சில பேர் வந்து நீங்கள் கேள்வி கேட்கலாம், இப்போ 6 பேர் கிச்சன் டீமில் இருக்காங்க, 6 பேர் இருக்கும்போது மற்றவங்க யாரும் சமைச்சு தர முடியாதா? டோஸ்ட் பண்ணுறது தானுங்க, அந்த தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணி கொடுக்குறது தானுங்க அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கெல்லாம் வரணும். வெரி வெரி சிம்பிளான ஒரு விஷயந்தான். இதுக்கு ரயான் அவர்கள் சொன்னதை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ரயான் சொன்னது என்னென்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட்டேன், மஞ்சரி கூட தான் உட்காந்து சாப்பிட்டேன். அது சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து பசி நிரம்பவே இல்லை, மஞ்சரியும் அதுதான் வந்து சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மஞ்சரி அவர்கள் ரயான் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது ஓகே, பசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது ப்ரெட்டை வந்து கொடுக்கும்போது எல்லோரும் வாங்கி சாப்பிட்றாங்க. அப்பாடா எனக்கு ரொம்ப சந்தோஷம், அட்லீஸ்ட் கொஞ்சம் வயிறாவது ரொம்ப அப்படின்னு சொல்லி நானும் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரயான் சொல்கிறாப்புல. மஞ்சரியும் அப்படி தான் வந்து யோசித்தாங்க. ஆனால் எப்படியானா இன்னொன்று கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசனை போய் கிடைச்சதுக்கப்புறம் அது இப்படி இருந்திருக்கலாமே, அதுக்கு பட்டர் போட்டிருக்கலாமே, அதுக்கு டோஸ்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்குறதா தப்புன்னு சொல்ல வரேன். இதை வந்து ரயான் அவர்கள் வந்து பக்காவாக சொல்லியிருப்பாப்பில். அவரோட நிலைப்பாடு தான் என்னோடய நிலைப்பாடும். நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து இருக்குது, நான் இல்லைன்னெலாம் சொல்ல, கான்ட்ராடிக்ஷன் நிறையா இருக்குது. அருண் பிரசாத் நிறைய மேனிப்புலேஷன் வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்ணார் தான், அது எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் வணக்கம் சொன்னது நான் பயந்து தான் சார் சொன்னேன்ட்டாங்க. ஒரே ஒரு விஷயம், அது ப்ரொஃபஷன் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்தியம் பண்ணி சொல்கிறாப்புல, அதுக்கு மேலே நம்ம நம்பலைன்னா நம்ம என்ன சொல்கிறது? அந்த மனுஷன் எனக்கு கூட தாங்க பிடிக்காது, மாற்றி பேசுகிறாப்புல. ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணார், ஆனால் நான் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து சொன்னாப்புல. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வார்த்தைகள், அப்படியே முத்துக்குமரன் மேலே வந்து ஒரு விஷயத்தை வந்து அப்படியே வந்து செலுத்துறது, அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து பேசுறது, நான் நேர்மையாக இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்காக என்னனாலையும் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு தான். அது எனக்கு கூட வந்து பிடிக்கவே இல்லை, ரசிகர்களுக்கும் அது பிடிக்கல தான். பட் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் நான் சொல்கிறேன், இந்த ப்ரெட்டு பிரச்சனையை பற்றி மட்டும்தான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி அந்த ப்ரெட்டு பிரச்சனைக்கு மட்டும்தான் நான் அருணுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கேன். மற்றபடிக்கு அருண்லாம் எனக்கு பிடிக்காது, ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் அருண். அதே மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரிக்கு வந்து எதிரான ஆட்களும் வந்து கிடையாது. ஸோ அதை நீங்கள் தயவுசெய்து வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்க அதான் இந்த பிக் பாஸ் டீம் அண்ட் இன்றைக்கி நடந்த கான்வர்சேஷனில் அந்த டோஸ்ட்டு பிரச்சனையில் வந்து அவங்க எங்கே நின்றுட்டாங்க அப்படின்னா, அந்த டோஸ்ட்டில் அந்த 2வது ப்ரெட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அந்த இன்டென்ஷனே நல்ல ஒரு இன்டென்ஷன் தானே. அந்த இன்டென்ஷனை வந்து நீங்கள் பயன்படுத்திக்காமல் அந்த இன்டென்ஷனில் ஒரு குறைய கண்டுபிடிச்சி அதுக்கு ஏங்க சண்டை போடுறீங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்திலே வந்து நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அது உள்ளே போகல. அது உள்ளே போயிருந்தாங்க அப்படின்னா அருண் பிரசாத் வந்து ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணார், நீங்கள் யூஸ் பண்ணதை யூஸ் பண்ணலன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே போய்கிட்டே வந்து இருந்துருக்கும். அப்புறம் ஒரு வழியாக மஞ்சரிக்கு புரிய வச்சு, அருண் பிரசாத் அவர்களுக்கு புரிய வச்சு, அருண் பிரசாத் இந்த மாதிரி பாடி லாங்குவேஜும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்லாம் வந்து சொல்லி, அதுக்கப்புறம் மஞ்சரி அவர்களே நீங்கள் இப்படியே ஒரு இன்டென்ஷன் இருக்குது, இதையே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து சால்வ் பண்ணி விட்டாப்புல. ஆனால் மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா நாட் ஹாப்பி. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முடிவில் அவங்க வந்து ஹாப்பியாக கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை தான். இப்போ திரும்பியும் வந்து அவன் மார்க்கிங் பண்ணான், அந்த மாதிரி பண்ணான்னு தயவுசெய்து வராதிங்க ப்ளீஸ். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அந்த டோஸ்ட்டோடவே அந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் அது வேறு ஒரு விஷயம், அதாவது பர்சனலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் வந்து சொல்லியிருப்பாப்புல. அது மாதிரி பர்சனலாக இவங்க வந்து போய் உள்ளே இறங்கி அட்டாக் பண்ணி ஆடுற மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கிடையில் வந்து நம்ம தீபக் அவர்கள் உள்ளே இறங்கி வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணி வணக்கம் அப்படின்னு சொன்னவெல்லாம் வந்து பேட் லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜே கிடையாது, பேட் பாடி லாங்குவேஜே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா அருண் பிரசாத் அவர்கள் வந்து பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அது வந்து அப்பாலஜிஸ் வந்து பண்ணாப்புல, மஞ்சரிக்கிட்டே போய் பண்ணார். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதிக்கிட்டேயும் நான் வந்து ஒரு கேப்டனாக இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, பட் நான் பண்ணிட்டேன் எமோஷ்னலாக, அதுக்கு வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாரியும் கேட்டார். அதோட அந்த பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகுது. அப்புறம் 3வது சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் போட்டி வந்து நடைபெற போகுது. ஸோ அந்த தலைவர் போட்டியில் வந்து ஜெப்ரி அவர்களும் சாச்சனா அவர்கள் தான் வந்து பங்கேற்க போகிறாங்க. ஜெப்ரி அவர்கள்கிட்ட சாச்சனா அவர்கள் போயிட்டு, இந்த மாதிரி நீ வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து வாங்கியிருக்க ஆல்ரெடி, எனக்கு வந்து தலைவர் பதவியை வந்து விட்டு கொடுத்துரு, அப்படி இல்லைனா அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸை வந்து எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஜெப்ரி அவர்கள் வந்து நம்மளுடைய ஜாக்லின் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கேட்குறாக்கா நான் கொடுத்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காப்புல. மனசார கொடுத்துடலான்னு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காப்புல. ஏன்னா நானும் வந்து ஒரு காலத்தில் வந்து ஏங்கியிருக்கேன்,
எனக்கு வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடைச்சா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த பொண்ணு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு வாரமும் என்னை வந்து நாமினேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒரு வாரமாவது நாமினேஷன் இல்லாமல் இருக்கிறனே, ஸோ ப்ளீஸ் எனக்கு வந்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் கொடுத்துடலான்னு இருக்கேங்க அப்படின்னு வந்து நம்ம ஜாக்லின் கிட்ட வந்து சொல்லியிருக்காப்புல. ஜாக்லின் அவர்கள் போயிட்டு நம்ம ரயான் கிட்டையும் அதுக்கப்புறம் நம்மளுடைய சௌந்தர்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க, பொய் சொல்லிடாதீங்க சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜெப்ரி அவர்கள் அப்படி தான் சொன்னாரா அப்படின்ற கேள்விக்கு வந்து பதில் வந்து அவரே சொல்கிறாப்புல இன்றைக்கான எபிசோட்லேயே. அதாவது அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை கடைசி எண்டப்பில் சௌந்தர்யா கிட்ட, என்னடா நீ இப்படி சொன்னியாமே அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா கேட்கும்போது அதுக்கு ஜெப்ரி வந்து சொல்கிறாப்புல, இல்லை இதில் எல்லாரும் சேர்ந்து என்னை பெஸ்ட் பர்ஃபார்மராக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது என்னுடைய வாரமாக வந்து இருக்குது. ஏன்னா நாமினேஷன் ப்ரீ பாஸும் வந்து ஜெயிச்சிருக்கேன். அதே மாதிரி தலைவர் போட்டியில் வெற்றி பெற்றாலையும் நான் நாமினேஷனில் வந்து வரமாட்டேன். அந்த பொண்ணு நாமினேஷனில் வரக்கூடாதுன்னு நினைக்குது. ஸோ அதனால் கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு சாதகமாக ஒரு வேளை வந்து தலைவர் போட்டியில் வந்து வெற்றி பெறுற மாதிரி வந்து ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணட்டும் சாச்சனாவை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜெப்ரி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை நான் தலைவர் ஆகிட்டேன் அப்படின்னா அந்த பொண்ணை நான் நாமினேட் பண்ண மாட்டேன். அது வேணால் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெப்ரி ஒரு கிளியாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காப்புல. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். ஜெப்ரி சூப்பராக வந்து ரொம்ப மெச்சூர்டாக வந்து நடந்துகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் சம்பவங்கள்லாம் நம்ம அடிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சொல்லப்போனால் வந்து உள்ள விஜய் சேதுபதி வரும்போதே பயங்கர ஜாலியாக தான் வந்துட்டு இருந்தார். சௌந்தர்யா உனக்கெல்லாம் பேச சொல்லி தரணுமாமா அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும். ஏம்மா ஜாக்லின், ஐயோ ரயான் உன்னை நான் கேள்வி கேட்டேன்னா நீ திரும்பி வந்து பதில் சொல்லிகிட்டே இருந்தேனாக்கா ஜாக்லினுக்கு கோவம் வந்துருமே, நீ உட்காந்துரு ரயான் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். அதே மாதிரி முத்துக்குமரன், கொஞ்சம் நீ எப்பயுமே ஸ்பீடாக பேசுவ, சூப்பராக பேசுவ. ஏன்னா எப்பயுமே உங்கள்கிட்ட இருந்து தான் வந்து தொடங்குவேன். நீ தான் பக்காவாக நேராக டேரெக்டாக வந்து பேசக்கூடிய ஒரு ஆள். ஆனால் நீயே மலைப்பிரியடா முத்துக்குமரா, கொஞ்சம் பார்த்து பேசுகிறா. சரி நீங்கள் யோசிச்சு வை, அப்புறமா வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சுதான் இருக்கட்டும். அதே மாதிரி சத்யா அவர்கள் இது வரைக்கும் என்னடா இப்படி பேசாமலேயே அமைதியாக இருக்கான், கேம் ப்ளே பண்ண மாட்டேங்கிறான், வெறும் பேத்துறானே அப்படின்னு சொல்லி நம்மலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவனுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது, அவ்வளோ காமெடியாக பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய திறமையும் வந்து வெளிக்கொண்டு வந்திருந்தார் நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள். விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் காண்டாகும். என்னடா வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து விஜய் சேதுபதிக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னியே, இப்போ எல்லாம் விஜய் சேதுபதி சொன்னார்னு சொன்னியே நீங்கள் கேட்கலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே விஜய் சேதுபதி தான் கேட்டாப்புல. ஸ்கிரிப்ட் எல்லாமே பிக் பாஸோடையது. ஸோ அதனால தான் விஜய் சேதுபதி அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயம் நல்லாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஆனந்தி வந்து என்னென்னமோ புதுசாக வந்து ட்ரை பண்ணுறாங்க, என்னென்னமோ பாயிண்ட்லாம் வந்து சொல்கிறாங்க. பட் அந்த பாயிண்ட்லாம் எதுவுமே வந்து செட்டில்படி ஆகலை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஒரு கட்டத்தில் வந்து குழம்பி போயிருக்காங்க, எப்படின்னா பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த குழப்பத்தோடவே இன்றைக்கான எபிசோடோடைய ரிவ்யூவையும் நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நடந்த விஷயங்களை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதிகம். இன்னொரு தவணை சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.